வணக்கம். நான் டாக்டர் சசிகலா, மனநல மருத்துவர், சஞ்சய் ஹாஸ்பிட்டல், பழனியிலிருந்து. இப்போ நம்ம எத பத்தி பேசப் போறோம் அப்டின்னா, நம்ம மனநோய்கள் பத்தி பேசப் போறோம். நம்ம மனதளவுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதை எப்படியெல்லாம் வந்து நம்ம எதிர்கொள்ளலாம்? எப்படியெல்லாம் நம்மள வந்துட்டு மனதளவுலயும் வந்துட்டு ஆரோக்கியமா வச்சுக்கலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பேசப் போறோம். இதுல வந்து பெரியவர்களுக்கும் சரி, சின்ன குழந்தைங்கள்ல இருந்தும் சரி, மனரீதியான நோய்கள் வந்துட்டு பெரியவர்கள், குழந்தைகள் 2 பேர்த்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பெரியவர்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பேசலாம். இப்போ இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலுக்கு, இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு மோஸ்டா எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு மன அழுத்தம். மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்துட்டு மனசோர்வுன்னு சொல்லலாம், மனக்கவலை நோய்னும் சொல்லலாம். இந்த மனக்கவலைங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. இப்ப அன்றாட நம்ம வந்துட்டு டெய்லி வேலைக்கு போற எல்லாருக்குமே இருக்கு. தினக்கூலிக்கு போறவங்கல இருந்து ரொட்டீனா வந்துட்டு காலையில எந்திரிச்சு இந்த வேலைக்கு நான் வந்துட்டு டெய்லி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்கல இருந்து எல்லாருக்குமே வந்து மனக்கவலைங்கிறது வந்துட்டு வருது. இது எதனால வருது அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய வேலையையும் நம்மளோட பர்சனல் நம்மளோட சொந்த பிரச்சனைகளையும் வந்துட்டு பிரித்து பார்க்கறது வந்துட்டு சிரமப்படுறதுனால நம்மளுக்கு இந்த மனக்கவலை, மனசோர்வு அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாகுது. இப்போ இதுக்கு உண்டான அறிகுறிகள் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை வந்துட்டு தூக்கம். இப்போ வந்து நம்மளோட தூக்கம் வந்துட்டு கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்போன்னா, இப்போ நம்மளோட வேலை பளு வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ சில பேருக்கு காலையில டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் அப்படின்னு மாறி மாறி வர்றதுனால நம்மளோட தூக்கமும் வந்துட்டு பாதிக்கப்படுது. இதுல வந்து நம்மளோட வீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் நம்ம குழந்தைங்கள பாத்துக்கிற பிரச்சனை, அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் நாம அளவுக்கு அதிகமா வந்து மைண்ட்ல போட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நாள்பட நம்மளோட தூக்கம் வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுது. இப்ப நம்மளோட தூக்கம் பாதிக்கப்படுது அப்படின்னா, 1 நாள் 2 நாள் தூங்கலைனாலே நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு நம்மளோட அன்றாட நடவடிக்கைகள் பண்றது சிரமமா இருக்கும். ஸோ இது தொடர்ச்சியா வந்துட்டு ஒரு வாரம், 1 மாத காலமா தூக்கம் வந்து பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கு நாள்பட என்ன ஆகும்னா, ஒரு மனப்பதட்டம், படபடப்பு, நம்ம யோசிக்கிற விதம், யோசிக்கிற அந்த சிந்தனைகள் எல்லாமே வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு நிறைய யோசனைகள் வர்றது. இப்போ அந்த யோசனைகளுக்குள்ளேயே நம்மள வந்துட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது, நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எப்பவும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் நம்மளால பண்ண முடியாம போகுது. ஸோ எப்பவும் ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணிட்டு இருக்கிற வேலையை கூட நம்மளால பண்ண முடியாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரே பிரச்சனைய இப்போ நம்மளோட பிரச்சனை என்னவோ அதை பத்தியே திரும்ப திரும்ப நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து விட்டுட்டு நம்ம என்ன தொந்தரவு இருக்கோ அதை பத்தியே வந்துட்டு நம்ம சிந்தனைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்ப என்ன ஆகும்னா, நம்மளுக்கு பெருசா எதுலயும் ஆர்வம் இல்லாம போயிடும். நம்ம செய்யற வேலையில கவனம் இல்லாம போயிடும். நம்மளுக்கு பதட்டம், படபடப்பு இதெல்லாம் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். இதோட சம்பந்தமா உடல் ரீதியான சில தொந்தரவுகளும் வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, உடம்பு வந்து படபடன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு உடல் ரீதியா சில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அது என்னென்னலாம் வரலாம் அப்படின்னா, வேர்க்கிறது, உடம்பு வந்து சில்லுன்னு ஆகிறது, மரத்து போற மாதிரி இருக்கிறது, வாயெல்லாம் வறண்டு போற மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து ரொம்ப கோவப்படுறது, தேவையே இல்லாத இடத்துல கோவப்படுறது, சரிங்களா? இதே மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான சிந்தனைகள்னாலேயோ, இல்ல ஒரு விஷயத்த பத்தி அளவுக்கு அதிகமா சிந்திக்கும் போதோ, பயப்படும் போதோ நம்மளுக்கு உடல் ரீதியா வெளிப்படக்கூடிய மாற்றங்கள். இந்த மாதிரி மாற்றங்கள் வெளிப்படும் போது நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். இந்த பயம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? உடம்புல ஏதோ நம்மளுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவோம். சாதாரணமா ஏதாவது வந்துருச்சுனாலே இப்போல்லாம் எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு, நான் டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உணர்வுகள் வந்துட்டு மாறுபடலாம் அப்படிங்கிறது மனித இயல்பு, சரிங்களா? ஸோ வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளையுமே வந்து நமக்கு நாமளே வந்து பிராண்ட் பண்ணிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். இது வந்து மற்ற காரணங்கள் எதனால வரலாம், உணர்வுகள் ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள்னாலையும் இந்த தொந்தரவுகள் வரலாம். அடுத்து முக்கியமா வந்துட்டு குடிப்பழக்கம், போதை பழக்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்னாலையும் இந்த மனப்பதட்ட நோய், கவலை நோய் எல்லாம் வரலாம். முக்கியமா வந்துட்டு மனப்பதட்ட நோய், மனக்கவலை நோய் எல்லாம் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனாலயோ, ஆல்கஹால் மாதிரியான மற்ற போதை பொருட்கள் வந்து எடுத்துக்கிறதுனாலயோ தான் அதிகமா வருது. ஏன்னா ஆல்கஹால்ங்கிறது வந்துட்டு ஒரு டிப்ரெசன்ட், அதுவே வந்துட்டு நம்மளே மந்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அது.
ஆல்கஹால்ங்கிறது. ஆனா வந்து அந்த புரிதல் வந்துட்டு தவறா இருக்கிறதுனால எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கவலையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, உடம்பு வலியா இருக்கு, தூக்கம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி அடிச்சா சரியாயிரும். தண்ணி அடிச்சா நம்மளுக்கு இந்த கவலை இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ற ஒரு விஷயம், ஒரு பழக்கமா ஆரம்பிக்கிறது நாளடைவுல என்ன ஆகிரும் அப்படின்னா, ஒரு நோயா மாறிடும். ஒரு நோயா மாறுது அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 2 நாள் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறவரை அடுத்த நாள் அடிக்கலைன்னா ஒரு பதட்டமும், நடுக்கமும் வரும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தண்ணி அடிக்காததுனால தான் வருது அப்படின்னு நினைச்சிட்டு போய் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள உடனே வந்துட்டு ஒரு டாக்டர் கிட்டவோ, இல்ல வந்து மனநல மருத்துவர்கிட்டயோ கூட்டிட்டு போகும்போது, அவங்களுக்கு என்ன தேவையோ மருந்துகள் மூலமாவோ, இல்ல வந்துட்டு சைக்கோ தெரப்பி அந்த பண்றது மூலமாகவோ வந்துட்டு இந்த குணரீதியான தொந்தரவுகள வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுங்க.